ஆகவேதான் மொத்தத்தையும் அவன் சொந்தம் கொண்டாடினபடினாலே, அவனுக்கு அது சொந்தமா இருந்தபடினாலே அதை அவன் பிசாசுக்கு கொடுக்க முடிந்தது, ஒப்புவிக்க முடிந்தது. அதுதான் அன்றைக்கு நடந்தது ஏதேன் தோட்டத்தில். அன்றைக்கு ஒப்புவித்த போது எல்லா ஆளுகையும் அவர்கள் ஆளக்கடவர்ன்றது மாறி இப்ப அவன் ஆண்டு கொண்டிருக்கிறான். இந்த உலகத்தின் அதிபதி என்று அவன் அழைக்கப்படுகிறான். இருக்கீங்களா? ஆகவேதான் பாருங்க, தேவன் இந்த ரட்சிப்பை ஏற்படுத்தும் போது கூட பிசாசை தோற்கடித்து பிசாசின் கரத்திலிருந்து மனுஷனுக்கு விடுதலையை பெற்றுத்தர தேவன் ஒரு திட்டத்தை தீட்டி ரட்சிப்பின் திட்டத்தை ஏற்படுத்தின போது கூட அதுல ஒரு அம்சம் ரொம்ப தேவைப்பட்டது. அது என்னவென்றால், தேவன் மாம்ச ரூபம் எடுக்க வேண்டும், மனுஷனா வர வேண்டும். இல்லைன்னா அது நடக்காது. ஏனென்றால் மனுஷன் தான் ஒப்புவித்தான் பிசாசின் இடத்துல. மனுஷனுக்கு பிரதிநிதியா ஒருத்தன் மனுஷனுடைய சந்ததியில பிறந்தவன் ஒருவன் பிசாசின் இடத்துல நின்று இது எங்க அப்பன் சொத்து எனக்கு தான் சொல்லி திரும்ப அவன் தான் கேட்க வேண்டுமே ஒழிய, வானத்தில் இருக்கிற பிதாவாகிய தேவன் இறங்கி நீ என்ன கொடு, என்னது நீ அப்படி எடுக்கலாம், நான் மனுஷன் கொடுத்து வச்சிருந்தேன் நீ அப்படிங்கிட்ட குடுன்னு கேட்டா அது சட்டவிரோதமாகி விடும். தேவன் சட்டத்தை அவரே கரப்பிடிக்கிறவர். அவர் சொல்றார், நான் மனுஷன் கொடுத்தேன், மனுஷன் அவங்ககிட்ட கொடுத்துட்டான், இப்போ என்னுடைய குமாரனை மனுஷன் அனுப்ப போறேன். எதுக்கு அனுப்ப போறேன்? மனுஷனுக்கு தான் அதிகாரம் இருக்கிறது. போய் அதை தட்டி கேட்டு அவனுடைய கையில பறித்து பிடுங்கி திரும்ப கொண்டு மனுஷனுக்கு கொடுப்பதற்கு மனுஷனுக்கு தான் அதிகாரம் இருக்கிறது.